வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். கடந்த 2 நாட்களிலும் நாம் ஆண்டவரோடு நடக்கின்ற விசுவாச வாழ்க்கையில் கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என தியானித்தோம். கடந்த காலங்களில் கடவுளிடம் பெற்ற நன்மைகளை நினைவு கூறுங்கள். கர்த்தருக்குள் உங்கள் ஆவிக்குரிய நிலைமையை மீண்டும் உணருங்கள். இன்றைக்கு 3வது ஆலோசனையை கற்றுக்கொள்ளுவோம். கர்த்தரின் வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுங்கள். எந்த சூழலையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவார் என நம்புங்கள். Remember his promises and believe he will turn any situation into a blessing. தம்முடைய பிள்ளைகளுக்காகவே ஆண்டவர் பல வாக்குறுதிகளை வேதத்தில் கொடுத்துள்ளார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உன்னை தாங்குவேன். ஆண்டவருடைய வழிநடத்துதலை புரிந்து கொள்ளுங்கள். யோசேப்பிற்கு அந்த புரிதல் இருந்தது. தனக்கு துரோகம், தீங்கு செய்த தன் சகோதரர்களிடம் கூறின யோசேப்பின் வார்த்தைகளை கவனியுங்கள். நீங்கள் அல்ல, தேவனே என்னை அனுப்பினார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆம், யோசேப்பின் பாடுகள் மிகுந்த ஆசீர்வாதமாக மாறியது. ரோமர் 8:28 கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என வாசிக்கின்றோம். ஒரு கப்பல் பயணத்தில் அந்த கப்பலின் கேப்டன் தன் மகனிடம், இங்கேயே இரு, நான் வந்து உன்னை கூட்டிச் செல்வேன் என சொல்லிவிட்டு சென்றார். திடீரென்று புயல், கடல் கொந்தளித்தது. எல்லோரும் பயந்தார்கள். ஆனால் இந்த சிறுவன் மாத்திரம் பயமில்லாமல் இருந்தான். உனக்கு பயமாக இல்லையா? என் அப்பா சொன்னபடி வருவார், என்னை அழைத்துச் செல்லுவார். இந்த கப்பல் என்னை கைவிடலாம், ஆனால் என் அப்பா என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அன்பானவர்களே, இந்த விசுவாசம்தான் நமக்கு தேவை. நம் ஆண்டவர் வாக்கு மாறாதவர். துன்ப நேரங்களில் ஆண்டவரின் வார்த்தைகளை நம்புங்கள், கலங்காதிருங்கள். யோசேப்பின் ஆண்டவர் நம் ஆண்டவர், கைவிடவே மாட்டார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். நாளையும் இதை குறித்து சிந்திக்கலாம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.